வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு காசு பணம் மட்டும் போதாதுங்க. விடாமுயற்சியும் மக்கள் மேல இருக்கிற அந்த உண்மையான அக்கறையும் தான் வேணும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அது அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தான். ஒரு சாதாரண பம்ப் ரிப்பேர் பண்ற தொழிலாளியா வாழ்க்கையை தொடங்கி அப்புறம் பஸ் கண்டக்டரா வேலை பார்த்து இன்னைக்கு ஒரு மாநிலத்தோட நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா உயர்ந்திருக்காருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. 1984 இருந்து எம்எல்ஏவா மக்களோடவே இருக்காரு. உணவுத்துறை அமைச்சர், இப்ப நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்ல பல பொறுப்புகளை பார்த்தாலும் இவருடைய கால் தடம் மாறவே இல்லை. 40 வருஷம் அனுபவம், ஒரே தொகுதி, அதே மக்கள், மாறாத அதே நம்பிக்கை. ஒருத்தர் இவ்வளவு வருஷம் அரசியல நிலைச்சு நிற்கணும்னா மக்கள் அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அடிமட்டத்துல இருந்து வந்ததாலதான் ஒரு சாமானிய மனுஷனோட கஷ்டம் அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. வெறும் பதவியை மட்டும் பார்க்காம திருவண்ணாமலையோட முன்னேற்றத்துக்காக தன் வாழ்நாளையே கொடுத்திருக்காரு. உழைப்பால உயர்ந்த இந்த மனிதரோட கதை நிஜமாவே ஒரு மாஸ் இன்ஸ்பிரேஷன் தான். இந்த 40 வருஷ பயணம் இன்னும் தொடரும். திருவண்ணாமலையோட பெருமை இன்னும் உயரும்.